மணச்சேனை என்ற கிராமத்திலிருந்து நான் கோயில் செயலாளராக இருக்கின்றேன் ஈஸ்வரன். எங்களது மணச்சேனை கிராமத்திலே பாடசாலையும் மற்றும் மாலை நேர வகுப்பும் இல்லாமல் இருப்பதனால் மாணவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். தங்களது அமைப்பினூடாகவோ எங்களது மாலை நேர வகுப்புகளை ஒழுங்குபடுத்தி அதனோடு எங்களது கிராமத்திலே பல்கலைக்கழகம் சென்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு இந்த மாலை நேர கல்வியை இந்த பாடசாலையையும் ஒழுங்கு செய்து அந்த பாடசாலைக்குரிய ஆசிரியர்களையும் இந்த கிராமத்திலிருந்து நியமித்து அவர்களுக்குரிய கொடுப்பனவினையும் வழங்கினால் மிகவும் பெரிய உதவியாக இருக்கும் என்பதனை அறிய தெரிவித்தோம். மணச்சேனை ஸ்ரீ மகமாரியம்மன் ஆலய தலைவர் கே. மேகராசா ஐயா அவர்களையும் வருக வரவேற்று அதனைத் தொடர்ந்து போசகர் பி. அருள்ராஜா ஐயா அவர்களையும் வருக வரவேற்றுக் கொண்டு எமது பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பெற்றார்கள் அனைவரையும் இவ்விடத்திலே வருக வரவேற்றுக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். உதவி கல்வி பணிப்பாளர் திரு எஸ். திவேகானந்தராஜா சார் அவர்களை இவ்விடத்திலே அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மோகன்தாஸ் சார் அவர்களையும் அழைக்கின்றோம். அதனுடன் உதவும் இதயங்கள் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் ஏ. கிருஷ்ணன் ஐயா அவர்களையும் அழைக்கின்றோம். மகள விளக்கிய ராஜேஸ்வரி மோகன்தாஸ் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து மணச்சேனை மகமாரியம்மன் ஆலய போசகர் திரு அருள்ராஜா அவர்களை விளக்கிடுமாறு அறிவுறுத்திக் கொண்டு அதனைத் தொடர்ந்து மணச்சேனை அரசர் பாடசாலை அதிபர் திரு சல்மான் அவர்களையும் மங்கள விளக்கிடுமாறு வரவேற்றுக் கொண்டு மணச்சேனை ஸ்ரீ மகமாரியம்மன் ஆலய தலைவர் கே. மேகராசா ஐயா அவர்களையும் மங்கள விளக்கிடுமாறு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பாடசாலை ஆசிரியர்கள் இருவரும் மங்கள விளக்கிடுமாறு அழைக்கின்றோம். அதனுடன் சார்பிலே நலாகிரி என்பவரை உடனுக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பாடசாலை மாணவர்கள் சார்பில் ஒருவரை விளக்குகளை ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மகமாரியம்மன் ஆலய செயலாளர் ஏ. ஜெகதீஸ்வரன் அவர்கள் மகளுடன் தெரிவித்துள்ளார்.
மங்கள பேசிய அனைவருக்கும் நன்றிகளை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக தற்பொழுது துறை வணக்கம் நடைபெறும். அதனை அடுத்து திரைநீக்கம் நிகழ்வு இடம்பெறும். துறை வணக்கம் செய்திருக்கிற மாணவர்கள் இவ்விடத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். துறை வணக்கம் நடத்திய மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைப்பினூடாக புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு வைபவ ரீதியாக திறப்பு விழா இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. இந்நிகழ்வினை எமது திருக்கோவில் உதவி கல்வி படிப்பாளர் திரு வீரவேந்தர் அதனுடன் பாடசாலை வெளிக்கல குத்தியோட்டு பாவனா மோகனதாஸ் சார் அவர்களின் முன்னிலையிலே இந்நிகழ்வு இடம்பெற்ற வண்ணம் உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். இங்கே வருகை இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திரு எஸ் விவேகானந்த ராஜா ஐயா அவர்களையும், திரு பாவண்ணா மோகனதாஸ் ஐயா அவர்களையும், திரு சல்மோன் சுதன் ஐயா அவர்களையும் மற்றும் கௌரவ விருந்தினர்களாக வருகின்றிருக்கும் திரு வரதராஜன் ஐயா அவர்கள் மற்றும் ஸ்ரீ மகமாரியம்மன் ஆலய தலைவர் திரு மேகராசா ஐயா அவர்களையும் மற்றும் இந்த உதவி நிறுவனத்தினால் இங்கே திறக்கப்படுகின்ற இந்த மாலை நேர சொல்லி ஆரம்ப பாடசாலை திறப்பதற்கு உண்டுகோலாக இருந்த மற்றும் பாடுபட்ட திரு ஏ ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களை வரவேற்றவராக இந்த எங்களது உதவு நிலையங்கள் நிறுவனமானது இலங்கையிலே பல்வேறுபட்ட மாவட்டங்களில் பல்வேறு வகையான உதவி திட்டங்களை செய்து வருகின்றது. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் மற்றும் வாழ்வாதார உதவிகள் மற்றும் கற்றல் செயற்பாடுகள் என்று பார்க்க போனால் அதற்குள் இந்த மாலை நேர கல்வி நிலையங்கள், ஆரம்ப பாடசாலை மற்றும் அந்த நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகளிலிருந்தும் அவர்களுக்கு அந்த படிக்கிறதுக்கான வசதி இல்லாத மாணவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவுகள், இவ்வாறு பல்வேறு வகையான உதவிகளை எங்களது உதவு நிலையங்கள் அமைப்பின் ஊடாக நாங்கள் அம்பாறை மாவட்டம் மற்றும் அல்லாது மட்டக்களப்பு மற்றும் கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு வகையான செயற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். இதற்கான நிதி அனுசரணைகளை எங்களது உதவு நிலையங்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் லண்டன் மற்றும் சுவிஸ், ஜெர்மனி நாடுகளிலிருந்து அவர்கள் அந்த நிதி அனுசரணைகளை வழங்கிக்கொண்டு அதற்கான செயற்பாடுகளை நாங்கள் இங்கிருந்து செய்து வருகிறோம். இந்த நிதிகளானது அவர்கள் அங்கே சும்மா இருந்து அவர்கள் அந்த நிதிகளை திரட்டவில்லை. குளிர்களிலும் பணிகளிலும் அவர்கள் பாடுபட்டு ஹோட்டல்களில் வேலை செய்து இந்த மாதிரி சிறு சிறு பணங்களை சேர்த்து நம்மளது தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகள் நல்லா படிக்க வேண்டும். இனி வருகின்ற சமூகம் கல்வியினால் மட்டுமே நம்மளது தமிழ் சமூகத்தை மேலோக்கி எடுக்க வேண்டும் என்ற ஒரு தொழில்நுட்பின் கீழ் அவர்கள் இவ்வாறான செயற்திட்டங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகவே நீங்கள் அதை கருத்தில் கொண்டு அவர்கள் செலவழிக்கும் அந்த பணத்தை பயனுள்ளதாக பாவிக்க வேண்டும். உங்களது பிள்ளைகளை தவறாது பாடசாலைக்கு அனுப்பி அவர்களின் அந்த கற்றல் செயற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும். அவர்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகின்ற காசு என்னதுக்காக அவர்கள் வேணும் கூடுதலான நிதியாசனை செய்கிறவர்கள் யாழ்ப்பாண பகுதியில் இருக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்திலே புலம்பெயர் நாட்டிலே கூடுதலான தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களது உதவிகள் இவ்வாறு பொதுச் சேவைகளுக்கு அவர்கள் பயன்படுத்துவதில்லை. ஆகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கும் கூடுதலான தமிழர்கள் தான் இவ்வாறான நிதியாசனைகளை செய்து இவ்வாறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா தமிழர்கள் நம்ம தமிழ் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சு நல்ல ஆளாக்கணும் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்த மாதிரியான உதவி செஞ்சு வராங்க. ஆகவே அவர்கள் அதை நீங்க ஒரு பயனுள்ளதாக பாவிக்க வேண்டும். பிள்ளைகளை தவறாது
பாடசாலை படித்து அவர்கள் நல்லா படிக்க வைத்து நல்லா ஆளாக்க வேண்டும் என்று அவருடைய தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்வேன். மேலும் இதற்கு எங்களுடைய அமைப்பின் நிறுவனர் அவர் இலங்கையிலே வந்திருக்கிறார். ஆனால் அவர்களுடைய சுகநிலையின் காரணமாக அவர்கள் கமர மாவட்டத்துக்கு வரையலாம் முடியுது. ஆகவே அவரின் சார்பாக வாய்ப்பளித்த குழுவிற்கு நான் நன்றி தெரிவித்துள்ளேன். இப்பால பாடசாலையை புனர்நிர்மாணம் செய்வதற்கு முற்றுமுறுப்பாகவும் பொறுப்பாகவும் நின்று நிதியை எமக்கு வழங்கிய மாவண்ணா சுந்தரஞ்சன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பால பாடசாலை 2 வருடமாக நடைபெற்று உள்ளது. அந்த வகையில் ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு எதுவும் இதுவரை நடைபெறவில்லை. எனவே எமது அம்பாறை மாவட்ட பொறுப்பாளராக கடமை புரிகின்ற கிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் நான் வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஆலயத்தின் சார்பாகவே ஆசிரியர்களின் கொடுப்பனவை இம்மாதத்தில் இருந்து வழங்குமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதனை எமது பிரதம விருந்தினராக உதவும் இதயங்கள் அமைப்பை இயக்கும் இயக்குநராக இருக்கும் மாவண்ணா சிறுரஞ்சன் ஐயா அவர்களின் வேண்டுகோளுக்கு செலுத்துமாறு அன்புடன் அறிய தருகின்றேன். அதனை அடுத்து மாணவர்களின் வரவேற்பு நடனம் தற்பொழுது இடம்பெறும். சிறப்பு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆலயத்தின் நிர்வாகத்தினருக்கும் பாடசாலை ஆசிரியர் இங்கே அதிக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பதி வலயத்தின் முன்கல்வி பொறுப்பான உதவி கல்வி படிப்பாளர் விவேகானந்தர் அவர்களே மற்றும் சர்மாந்தர் அவர்களே, இதயங்கள் அமைப்பின் கிருஷ்ணா அவர்களே மற்றும் அவரோட வந்த உத்தியோகர்களே, வந்திருக்கின்ற பெற்றோர்களே, மாணவர்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலே இந்த பாடசாலையானது நிச்சய நாள் ஆரம்பிக்க கூறப்பட்ட மாதிரி நிச்சய நாள் ஆரம்பிக்கப்பட்டு இதை பதிவு செய்ய வேண்டும் என்று நிறைய சவால்களை மத்தியில் தற்போது இப்பதிவிற்கானது தேர்வு கிடைக்கப்படுகிறது. நான் 2-3 கல்வி பாடசாலைக்கு வந்திருக்கிறேன். அந்த வகை இந்த பாடசாலை பதிவு கொடுக்க வேண்டும் நாம் உறுதிமொழி அளிப்பதற்காக தற்போது பாடசாலை பதிவு வழங்கப்பட்டதை இவற்றை குறிப்பிட்டுள்ளேன். இருந்தும் இந்த பாடசாலை இப்போ நாம் சொல்லணும்னா பிள்ளையானது தவழ்ந்து வந்து ஒளிமினி போய்கிறது. அந்த நிலைதான் தற்போது காணப்படுகிறது. இதனை கட்டியெழுப்பதாய் இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் ஆகிய ஒத்துழைப்பு பொறுப்பாக காணப்படுகிறது. வலைகள் வருவதற்கு சார்பாகவும் பாடசாலை கல்விப்பட்டிருக்கிறார். அனைத்து வீடுகளை நாங்கள் ஆலோசனைகளும் கொண்டிருப்போம். இதை மேற்கொண்டு கண்காணிப்பதும் இதை மேற்கொண்டு வழிகாட்டுவதும் இந்த பிரதேச மக்கள் ஆகிய பொறுப்பாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் வந்து உங்களை முன்னெடுத்து செல்லும் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு அடிப்படை கட்டமைப்பு ஆரம்பிக்க வேண்டும். உண்மையிலே இந்த ஆசிரியரை பொறுத்தவரை கல்வி வந்து இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். உதாரணம் சொல்லணும்னா உண்மையிலே நம்ம ஒரு பிரதேசத்தை வைத்து கண்காணிக்கிறது எதுவான காரியம் இல்லை. அந்த ஆசிரியரை வைத்து இந்தவித வேதனம் இன்றி நாங்கள் செய்வதை சமூக சேவையாக முன்னெடுத்து செல்கிறார்கள். அந்த வகையில் உண்மையை சொல்ல போனா எங்கள் பாடசாலை 2010 ஆரம்பிக்கப்படும் போது 13ஆம் திருத்த சட்டத்தினால் ஆரம்பிக்கப்பட்டது. அந்நேரம் வந்து மாநாடு சாலை என்ற காரணத்தினால் அது வந்து அடிப்படை குவாலிஃபிகேஷன் சகமை என்பதை ஒரு நாட்டான ஒரு சகமையை அங்கே நிறுவியிருக்கிறார்கள். அதனை நாங்கள் திரும்ப மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மாநாடு சபையை கூடவும் இந்த அதிகபட்ச குவாலிஃபிகேஷன் என்பதை தற்போது ஆசிரியர்களுக்கு அதை பொருட்தான். அதனால நான் மாநாடு சபையாக கொடுப்பதை வழங்க முடியாது. எனவே இந்த நிறுவனத்தை நான் கலைவாக கருத்துக்கிறேன். எதிர்ப்பு காலத்தில் நாங்கள் பெற்றுத்தரும் அந்த கொடுப்பதை ஆமளவும் ஆசிரியர் நான் கொடுப்பதை தொடர்ச்சியாக வழங்க வேண்டும் என்று நான் கலைவாக கொடுக்கிறேன்.
என்ன சொன்னால் அந்த ஆசிரியர் வந்து நீங்கள் வந்து போதற்கு ஏதாவது கிடைக்க வேண்டும். அதனை நான் கிருஷ்ணாவுடன் வேண்டுகோளாக நான் இருக்கின்றேன். மற்றும் நீங்கள் மாணவர்களை சரியாக பாடசாலை காண்ப வேண்டும். இங்க ஆசிரியர்கள் செயற்பாடுகளை நீங்கள் முன்னெடுக்க வேண்டுமாய் சரியான முறையில் நீங்கள் ஒழுக்க உரிமைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் பெற்றாரை நீங்கள் மாணவர்களுக்கு செயற்பாடுகளை வீட்டை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன்போதுதான் பிள்ளையானது எதிர்காலத்தில் நல்ல ஒரு நிலையை வந்தடையும். இந்த கடினமான காலங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக மகமாரியானாவே ஏற்பாடு செய்த ஆலய நிர்வாகங்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். இந்த புண்ணியமான நிகழ்விலே கலந்து கொள்ளும் அனைத்து பெரியவர்களையும் ஆலய அனைத்து ஆலய நிர்வாகிகள் மற்றும் இந்த பாடசாலையில் அதிபர் மற்றும் பெற்றோர்களுக்கும் திருப்பதி வலையமைப்பாளர் மற்றும் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஏனைய அனைத்து நலன்களுக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. உண்மையிலேயே ஒரு பாடசாலையை ஆரம்பிப்பதுதான் ஒரு எந்த உறவு பணங்கள் கொடுப்பதை விட ஒரு பாடசாலையை ஆரம்பிப்பது மிகவும் நல்ல ஒரு காரியம், புண்ணியமான காரியம். அந்த நிகழ்வுல எங்களோடு பங்கெடுத்துக் கொள்கிற உதவு விதயங்கள் தம்பி கிருஷ்ணா அவர்கள் இந்த பிரதேசத்தில் பல உதவு விதயங்கள் சார்ந்த பல நன்மைகள் செய்து வந்திருக்கிறார். உதவு விதயங்கள் அமைப்பு ஜெர்மனியில் இருக்கிற திரு ஸ்ரீரஞ்சன் அவர்களால் மிகவும் அந்த புண்ணியமான பல காரியங்கள் இந்த திருப்பதி பிரதேசத்திலே குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் செய்து வருகிறார்கள். அவர் இந்த நிகழ்வுக்கு வருவார். நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்துடன் தான் இன்று கலந்து கொண்டேன். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்கள் அவர்கள் வர முடியவில்லை. ஆனால் உதவு விதயங்கள் சார்ந்து கிருஷ்ணா அவர்கள் தலைமையிலான ஒரு இளைஞர் அணி இங்கு வந்திருந்தது. உங்களே இந்த பாடத்தில் ஒரு பாடசாலை ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதன் பின்பு மாலடிய வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இந்த பிரதேச மக்களின் கல்வியின் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கிருஷ்ணாவும் இந்த ஆலய கர்மகத்தாக்களும் இந்த ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து பல நாள் திட்டமிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த காரியத்தை முற்றுமுழுதியாக்கியது ஈரோட திரு மோகன் அவர்கள். சொன்னால் சில முக்கியமான சொல்ல முடியாத விடயங்கள் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியம் உள்ளபடியாக இந்த ரெஜிஸ்டர் வண்டி நேற்று பொழுது பதிவிலக்கமும் இங்கே வந்துள்ளது. உங்கள் இதுக்கு பின்னால் மோகன் அவர்களின் பல செயற்பாடுகள் விடாமுயற்சிகளும் உள்ளது. இந்த சமூகம் சார்பில் மோகன்தாஸ் அவர்களுக்கு நாங்கள் மனமான நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இந்த பிரதேசத்தில் 5-6 வருடமாகவும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட முடியாமல் பாடசாலைகள் இன்னும் இருக்கிறது. சில குறைபாடுகளோடு இருக்கிறது. ஆனால் எல்லா குறைபாடையும் நிறைபாடாக்கி அதனை பதிவு செய்து வழங்கிய மோகன் அவர்களுக்கும் பாடசாலை கல்வி பணியகம் கிழக்கு மாகாணத்திற்கும் வலய கல்வி அலுவலகம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். அத்தோடு உங்களுக்கு தெரியும் உதவு விதயங்கள் ஒரு அன்பாக வேண்டுகோள். இந்த தகவலை நீங்கள் உங்களுடைய தலைமை செயலருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் பாடசாலை கல்வி பணியகத்தால் இந்த ஆசிரியர் மாதிரியான எதிர்விதமான வேதனங்களும் கொடுப்பனங்களும் வழங்க முடியாது. ஆகவே இந்த வேதனக்கூடிய 2 ஆசிரியர்கள் சிறப்பாக கற்பிப்பாளர்கள். அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை நீங்கள் கட்டாயம் வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் வரக்கூடிய கடிதங்களை தருவோம். பெற்றோர்கள் மிகவும் வறுமை கோட்டிற்கு வாழ்வர்களால் இந்த ஆசிரியர் கொடுப்பனவை பூரணமாக வழங்க முடியாது. எனவே உதவு விதிகள் நீங்கள் கட்டாய பாதுகாசாலையை பொருட்படுத்துவதுடன் இவர்களுக்கான மாதாந்த சம்பளங்களை நீங்கள் வழங்கி வைக்க வேண்டும். அத்தோடு மணச்சேனை ஜிகேஎஸ் அதிபர் வந்திருந்தார். அதிபர் அவர்களின் 75 மாணவர்கள் கல்வி நட்டுவார்கள். இங்கு எதிர்விதமான ஆசிரியர்களும் இல்லை. அனைத்து ஆசிரியர்களும் வெளி பிரதேசங்களில் தான் கல்வி கற்பித்துவார்கள். 1.5 மணிக்கு பிறகு அவர்கள் வீடு சென்றார்கள். எதிர்விதமான வகுப்புகள் இந்த பிள்ளைகளுக்கு நடைபெறாது. பிள்ளைகள் அங்கே விளையாடி செய்வார்கள். வேறு தேவையில்லாத செயற்பாடுகள் ஈடுபடுகிறார்கள். எனவே அந்த மாலை நேர வகுப்பை நீங்கள் உடனடியாக இங்கே ஆரம்பியுங்கள். பாடசாலைகள் முடிந்தால் அதிபரிடம் வேண்டுகொள்கின்ற கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தோம். இந்த பிரதேசத்தில் பல்கலைக்கழக பட்டதாரிகள் சேவை உள்ளார்கள். நம்மை சந்தித்த பிரதனியாவில் ஒரு மாணவி இருக்கிறார்.
முடியும், அதிலே கண்காணிக்க முடியும். எனவே உதவு நிலையங்கள் உடனடியாக இந்த 2 கோரிக்கைகளை, அதாவது மாலை நேர வகுப்பு நடத்துவது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குவது, மற்றது இந்த மனச்சேரி GKM ஸ்கூலுக்கான கற்றல் வருடங்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இந்த 2 பாடசாலைகளில் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. திருப்பதியில் விநாயகர். ஆகவே நாங்கள் செல்ல வேண்டியிருப்பதால் இந்த நிகழ்வு வருகிறது. இந்த நிகழ்வை சிறப்பித்த அனைத்து நல்ல உடல்களுக்கும் நன்றி. ஆசிரியர்களும் மற்ற தம்பி அவர்கள் மிகவும் கற்பழிப்பாக இந்த அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் இறைவனின் ஆசிரியர்கள் கொண்டு கூறி விடைபெறுகிறேன். மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், அமைச்சர் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையிலே இந்த நூல்வழியானது இந்த இடத்திலே மிகவும் அவசியமானது, தேவையானது. இதை கல்வி கற்கின்ற சிறுவர்களுடைய எதிர்காலங்கள் நல்ல முறையிலே அமைய வேண்டும். அதற்கு இணங்க இதிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் எந்த விதமான வேதமின்றி அர்ப்பணிக்கும் தன்மையோடும் அவர்களால் இயன்ற பணிகளை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களாக பாராட்டுவதோடு இந்த முன்வெளி அமைப்பினரை, இந்த நிர்வாகத்தினரை நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலுமாக விசேடமாக உதவும் இதயம் என்கின்ற அமைப்பினூடாக பல நிகழ்வுகள், பல உதவி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆகவே அந்த அமைப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடிப்படையிலே இருக்கின்ற அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய பாடசாலையிலே மாணவர்கள் 75 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றார்கள். இந்த மாணவருடைய கல்வி மிகவும் மேம்படுத்தப்பட வேண்டிய அவசிய தேவை காணப்படுவதனால் இவர்களுக்கான ஒரு மாலை நேர வகுப்பை நடாத்துவதற்கு இயன்ற உதவிகளை செய்யுமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த அமைப்பினூடாக இந்த என்னுடைய மலைச்சேனை கல்வன் பாடசாலையிலே கல்வி கற்கின்ற 75 மாணவர்களுக்குமான ஒரு மாலை நேர வகுப்பை நடாத்துவதற்கு தங்களுடைய அமைப்பினூடாக ஏதாவது உதவிகளை செய்து அவர்களுடைய ஆசிரியர்களை கொடுத்து இந்த மாணவனுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கான உதவிகளை செய்யுமாறும் அவர்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த முன்பணியானது இந்த இடத்திலே திறம்பட செயல்படுவதற்கு பல வழிகளிலும் ஒத்தாசையாக இருந்து பல வழிகளிலும் பல காரியங்களை, உதவி திட்டங்களை முன்னெடுத்து சென்று இந்த முன்பணியை நடாத்துகின்ற இந்த அமைப்பினருக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவித்துள்ளோடு இந்த முன்பணியை பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் வேதனத்திலே மிகவும் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களையும் பாராட்டி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி வெளிப்படுகிறேன். இடம்பெற்று அவர்களுக்கான புத்தக பைகளும் கற்றல் உபகரணங்களும் இத்திறப்பு விழா நிகழ்வில் இடம்பெற்றுள்ளது. அதனை தற்பொழுது மாணவர்களுக்காக வழங்கப்படும் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. தங்களுடைய கரவசத்துடன் பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். டைம் சார், அது போன் மேடம் டைம் கொடுங்க சார்.
எல்லாம் வல்லவாக எம்மை இருந்து எம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற அடையவனின் பாதாள நிலங்களை கல்வியானாக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மதிப்பிற்கு மேலாளர்களை கைது உண்மையிலேயே எங்களுடைய உதவிகள் நிறுவனமானது எங்களுடைய பிரதேசத்தினை பொறுத்தவரையிலே அம்பாறை மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை வழங்கி வருவது வழமை. அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கும் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் தானாகவே தேடி சென்று அவர்களுக்கான குறைகளை நிவர்த்தி செய்வதில் தெள்ள தெளிவான நோக்கு ஒன்றினை கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கின்ற அமைப்பாக விளங்கக்கூடிய எங்களுடைய ஜெர்மனியிலே பிரதானமாக ஜெர்மனியிலே இருந்து எங்களுடைய இலங்கையிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜெர்மனிய நிறுவனம் உதவி நிறுவனத்திற்கு மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே புலம்பெயர்ந்த தமிழர்களாக கடல் கடந்து வெளிநாட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உறவுகள் எங்களை தொப்புள் கொடி உறவுகளாக தாயுள்ளம் கொண்ட உறவுகளாக நினைத்து அங்கே அவர்கள் இலக்கை சிந்தி கஷ்டப்படுகின்ற நிதியினை ஒரு பங்கினை எமக்காக ஒதுக்கி எங்கேயோ கண்காணாத தேசத்திலே இருக்கின்ற எங்களுக்கு இந்த உதவி வந்து சேர வேண்டும் என்று நினைத்து அவர்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையிலே அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை எங்களுடைய பிரதேசம் சார்பாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தோடு அவர்களுடைய நோக்கமானது ஒன்றையொன்றுதான் எங்களுடைய மணலின் செல்வங்கள் உண்மையிலேயே கடந்த காலத்திலே பெரும்பாலான சிதைவுகளை எங்களுடைய சமூகமானது எதிர்கொண்டுள்ளது. அந்த வகையிலே இனிவருகின்ற காலத்திலாவது எங்களுடைய சமூகத்தினை சிறந்ததொரு சமூகமாக கட்டமைக்க வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவ்வாறான கட்டமைப்பிற்கு முதற்படியாக அவர்கள் எடுக்கின்ற விளைவாக இருக்கக்கூடியது கல்வி. உண்மையிலே தெரியும், கல்வி என்பது ஒரு மானுடனாக பிறந்த ஒருவனுக்கு எந்த அளவுக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது என்று. ஆகவே அந்த கல்வியினை சிறப்பாக அவர்கள் குழந்தைகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது உறுதியாக இருக்கின்றார்கள். உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு கல்வி என்பது செல்வது வறுமை என்பது ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பது அவர்களுடைய உண்மையான நோக்கமாகும். எனவே அந்த வகையிலே இந்த ஆரம்ப பாடசாலையினை உதவி தந்தமைக்கு எங்களுடைய நிறுவனர்களுக்கும் எங்களுடைய அமைப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்விற்கு யாரெல்லாம் பின்னால் நின்று உதவிகளை புரிந்தார்களோ அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று நன்றி.